ஹலோ, ஹாய் எவர்ஒன். நம்ம டூல்பாக்ஸ் யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்தையன். இன்றைக்கி நாம் வந்துட்டு ஆப்ஜெக்ட் மெனுக்குள்ளார உள்ள மீதி இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே பார்த்துடலாம். ஓகே, நாம் வந்து ஒரு சில ஷேப்ஸ் ஃபஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா அது ஆப்ஜெக்ட்டுனாக்கா நம்ம இந்த மாதிரி ஷேப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் அதை எடுத்து வச்சுருக்கிறேன். புதுசாக ஒரு டிசைன் பண்ணி அதை வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த டிஃபால்ட்டு ஷேப்ஸை நம்ம யூஸ் பண்ணி கிளாஸ் கொண்டு போகலாம். அடுத்தது இதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்து கிளிப்பிங் மாஸ்க் வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது காம்பவுண்ட் பாத் பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், ஃபோர்க்ரவுண்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணுறது. ஓகேங்களா, ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டீங்கனாக்கா சிங்கிள் ஆப்ஜெக்டாக அது கன்வெர்ட் ஆகி வந்துடும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்க்ரவுண்டில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதோடைய ஷேப் அப்படியே வந்து பேக்ரவுண்டில் உள்ள ஆப்ஜெக்டோட கட் த்ரூ ஆகிடும். ஓகேங்களா, நான் சொல்கிறது புரியுது அப்படின்னு. அதாவது இப்போ பேக்ரவுண்டில் ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த பாக்ஸ் வந்து நான் ஏதாவது ஒரு கலர் கொடுத்து வைக்கிறேன். ஓகே, ஃபோர்க்ரவுண்டில் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. நமக்கு இது வந்து பேக்ரவுண்டு, இது வந்து ஃபோர்க்ரவுண்டு. ஸோ இது வந்துட்டு இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டுமே வந்துட்டு ஃபோர்க்ரவுண்ட். ஓகே, நமக்கு இப்படி இருக்குது. இப்போது இந்த மூணுமும் வந்துட்டு சிங்கிள் இமேஜாக சிங்கிள் ஆப்ஜெக்டாக மாற்றலாம் அப்படின்னாக்கா செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்றையும் ஆப்ஜெக்டில் வந்து காம்பவுண்ட் பார்த்து கொடுங்க. அப்படியே வந்து இங்கே ஸ்ட்ரோக் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ, இந்த பேக்ரவுண்டில் உள்ள ஆப்ஜெக்டில் என்னென்ன கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ ஸ்ட்ரோக் திக்னஸ் கொடுத்தீங்களோ அதே ஸ்ட்ரோக் திக்னஸ் தான் வந்துட்டு ஃபோர்க்ரவுண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் அப்ளை ஆகும். அதே நேரத்தில் அந்த இடம் வந்துட்டு பிளாங்காக இருக்கும். இந்த ஒயிட்டுங்கிறது வந்துட்டு கலர் இல்லை, ஆக்சுவலி இந்த ஆர்ட் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய கலரு. இது ஏன் இந்த இடத்துல மட்டும் இந்த ஷேப் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா இந்த டெக்ஸ்டோடைய ஷேப் வந்து இது வரைக்கும் போயிருக்கு, இந்த டீக்கு மேலே ஓவர்லேப் ஆகிருக்கு. சரிங்களா, அதனால தான் அது வந்துட்டு பேக்ரவுண்டு இமேஜு அந்த பேக்ரவுண்ட் கலரே வந்துட்டு ரீஃபில் ஆகிருக்கு. அந்த இடத்துல கட் த்ரூ பண்ணி உள்ளார போக முடியல. அதனால தான் அது எப்படின்னு பார்ப்போம். அண்டு கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஜூம் இன் பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த எக்ஸோடைய ஷேப் வந்துட்டு அந்த டீ மேலே வந்து ஓவர்லேப் ஆகுது. அந்த ஓவர்லேப் ஆகிற இடம் வந்துட்டு பிங்க் கலராக தான் தெரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இந்த ஸ்ட்ரோக்கை எடுத்துட்டு நாம் கொண்டு போகலாம். ஸ்ட்ரோக் நமக்கு வேண்டாம். ஓகேங்களா, இப்போது செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் வந்து காம்பவுண்ட் பார்த்து கொடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஃபோர்க்ரவுண்டில் உள்ள ஷேப் அப்படியே கட் த்ரூ ஆகிடுச்சு. பேக்ரவுண்டில் உள்ள ஆப்ஜெக்டோட கட் த்ரூனா என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த இடம் வந்து பிளாங்காக ஹோல் மாதிரி கட் பண்ணி எடுத்துரும். அதான் வந்துட்டு கட் த்ரூ. பாருங்கள், உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்டாக வந்துருச்சா. இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிசைன் பண்ணும்போது நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஜெக்டில் போயிட்டு காம்பவுண்ட் பார்த்துக்குள்ளே கொடுக்குறோம். இதையே நீங்கள் ரிலீஸ் பண்ணி திரும்ப இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் தனியாக வெளியில் எடுக்கலாம். ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் தனியாக வந்துடும். அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடும். பட் இந்த ஃபோர்க்ரவுண்டில் அந்த டெக்ஸ்ட் வந்து தனியாக வந்தது பார்த்தீங்களா, அது வந்து கலர் எதுவுமே இருக்காது. அதுக்கு நீங்கள் கலர் ஃபில்லப் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதோடைய சேஞ்சஸ் தெரியும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை வந்து டீசெலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போது டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு கலர் கொடுங்க. ஏன்னா ஆல்ரெடி பேக்ரவுண்டில் பிங்க் இருக்கிறதுனால அந்த கட் த்ரூ பண்ண டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணும்போது அதுவும் பிங்க் கலராக மாறிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு வேறு ஒரு கலர் கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ அந்த டெக்ஸ்ட் நல்லா தெளிவாக தெரியுது. பட் அதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, இந்த இன்பிட்வீனில் உள்ள அந்த ஷேப்லாம் வந்துட்டு கலர் ஃபில்லாகி தான் வரும். ஸோ இதெல்லாம் எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த அல்ஃபபெட்டிக் லெட்டருக்குள்ளே அந்த ஷேப் நமக்கு ஃபுல்லாக தெளிவாக கிடைக்கும், டீட்டெயிலாக வரும். அது எப்படின்னா, ஜஸ்ட்டு அந்த இன்னரில் உள்ள செலெக்ஷன் டூலுக்குள்ளார வந்துட்டு பேத் செலெக்ஷன், டைரக்ட் செலெக்ஷன் எடுத்துங்க. அதை போய்ட்டு இன்னர் செலெக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டீசெலக்ட் பண்ணுங்கள். இதில் கலரை இப்போது
ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் கொடுங்க. அன்குரூப் கொடுத்தாலும் இதை தனியாக வெளியில் எடுக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து தனியாக வெளியில் எடுத்துட்டோம்னாக்கா அந்த இடத்துல நமக்கு கலர் ஃபில் ஆகாமல் தெரியுது. ஸோ அதை கவர் பண்ணுறது எப்படின்னா திரும்ப அதுக்கு காம்பவுண்ட் பார்த்து கொடுங்க. அந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஈக்குள்ள ஷேப்பு தெளிவாக நமக்கு வந்துடும். அதேமாதிரி ஏவுலையும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ நமக்கு அந்த ஏபிசிடிக்குள்ள லெட்டர் ஷேப்பு முழுசாக நமக்கு டீட்டெயிலாக தெரியுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஆர்ட் போர்ட்ஸ். இப்போ ஆர்ட் போர்டுனாக்கா எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னீங்கனாக்கா, நியூ டாக்குமெண்ட் கொடுக்கும்போது ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகுறதே ஒரு ஆர்ட் போர்டில் தான் ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்தது நீங்கள் ஆர்ட் போர்டு வந்து அடிஷ்னலாக வேணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். எப்படின்னா ஷிஃப்ட் ஓ ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இந்த ஆர்ட் போர்டு செலெக்ஷனில் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஆர்ட் போர்டு பேனலுக்குள்ளார வந்துட்டு விண்டோஸில் போயிட்டு ஆர்ட் போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு பேனல் இருக்கும். இதாக இருக்குது பார்த்தீங்களா? இதை எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபைலில் எத்தனை ஆர்ட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கீங்கிற லிஸ்ட்டு வரும். இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இங்கிட்டு நீங்கள் இந்த ஆரோவில் கிளிக் பண்ணிங்கனாக்கா டூப்ளிகேட் ஆர்ட் போர்டுன்னு வரும், இல்லை டெலீட் ஆர்ட் போர்டு வரும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை ஆர்ட் போர்டு ஆப்ஷன் கூட கொடுக்கலாம். நீங்கள் அதை கொடுத்தீங்கனாக்கா அதில் வந்து ப்ளீட் ஆட் பண்ணுறது, அதோடய வித்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது ரீஅரேஞ்ச் ஆர்ட் போர்டுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிசைன் ஒரு 10 பக்கம் இல்லை ஒரு 4 பக்கம் டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த ஆர்ட் போர்டு வந்து தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு வந்துட்டு 4 ஆர்ட் போர்டு இருக்குதுன்னு வச்சிங்க. இதை இன்னும் நீங்கள் மேலே 2 கீழே 2 அப்படி வைக்கலாம். அப்படின்னா கூட ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்துட்டு ரீஅரேஞ்ச். அது வந்து ஆப்ஜெக்டில் வந்து ஆர்ட் போர்டுக்குள்ளார ரீஅரேஞ்ச் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஆர்ட் போர்டுங்கிற பேனலுக்குள்ளார போயிட்டு இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கனாக்கா ரீஅரேஞ்ச் ஆர்ட் போர்ட்ஸ் வரும். அப்படி கொடுக்கலாம். அப்படி கொடுத்துட்டிங்கனாக்கா ஸோ ஹரிசாண்டலாக 2 வெர்டிக்கலாக 2 கொடுத்துட்டு ஸ்பேஸ் இன் பிட்வீன் வந்துட்டு ஒவ்வொரு ஆர்ட் போர்டுக்கும் நடுவில் நான் 1 cm ஸ்பேஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இது அப்படியே சீக்வன்ஸ் படி 1 2 3 4 1 2 3 4. ஸோ இப்போ இந்த ஆர்ட் போர்டு இது என்ன நம்பரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நீங்கள் இந்த ஆர்ட் போர்டு பேனரில் பார்த்தாலே தெரியும் எந்த சீக்வன்ஸில் இருக்குன்னு. 4வது ஆர்ட் போர்டு வந்து இந்த கடைசியில் இருக்குது. இந்த நம்பர் வந்து நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் எந்த ஆர்ட் போர்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோடைய நம்பர் தான் இங்கே உங்களுக்கு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 செலக்ட் பண்ணியிருக்கோம்னா இங்கே 1க்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆர்ட் போர்டை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஆர்ட் போர்டு எப்படி புதுசாக க்ரியேட் பண்ணுறது, இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி நீங்கள் ஒரு ஆர்ட் போர்டு க்ரியேட் பண்ணுறது அதை பார்க்கணுன்னா இப்போ ஒரு நேம் கார்டு இருக்குது. எனக்கு இந்த சைஸுக்கு ஒரு ஆர்ட் போர்டு வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்ட் போர்டுக்குள்ளார இப்போது ஃபிட்டு கொடுத்தீங்கனாக்கா என்ன ஆகுனா ஏற்கனவே இந்த 4 ஆர்ட் போர்டு இருக்கு இல்லையா, அதில் எந்த ஆர்ட் போர்டு நீங்கள் செலெக்ஷனில் வச்சுருக்கீங்களோ இப்போ நம்ம செலெக்ஷனில் வச்சுருக்கிறது ஆர்ட் போர்டு 2. இந்த ஆர்ட் போர்டு 2 ஆனது நேராக வந்து இந்த நேம் கார்டு சைஸுக்கு ஃபிட் ஆகிடும். அப்போது அங்கே அந்த ஆர்ட் போர்டுக்குள்ளே 2ல் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு தனியாக தான் இருக்கும். அது வந்து உங்களால் சேவ் பண்ண முடியாது. நீங்கள் எந்த கண்டென்ட்டை சேவ் பண்ணணுன்னாலும் ஆர்ட் போர்டுக்குள்ளார மட்டும் தான் வைக்கணும். வெளியில் வச்சு சேவ் பண்ணிங்கனாக்கா அந்த சைஸ் வந்து அன்சைஸாக போயிடும். உங்களால் சைஸை கரெக்டாக துல்லியமாக எடுக்க முடியாது. எக்ஸாக்டு சைஸ் வரணும், அந்த ஆர்ட் ஒர்க்கில் இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஆர்ட் போர்டுக்குள்ளார ஒர்க் பண்ணி பழகுங்க. ஆர்ட் போர்டுக்கு வெளியில் வைக்காதீங்க. வெளியில் வச்சிங்கனாக்கா ஃபைலை சேவ் பண்ணும்போது கிடைக்காது உங்களுக்கு அந்த கண்டென்ட்டு. எந்த ஃபார்மேட்டில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இபிஎஸ் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணும்போது வெளியில் உள்ள கண்டென்ட்டு உங்களுக்கு சேவ் ஆகும். அதே நேரத்தில் இமேஜ் ஃபைலாகவும் சேவ் பண்ணும்போது கிடைக்கும். நீங்கள் சேவ் பண்ணும்போது அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆர்ட் போர்டு
அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கனாக்கா ஆர்ட்போர்டுக்கு உள்ளார என்னென்னலாம் இருக்குது, ஆர்ட்போர்டு எவ்வளோ சைஸில் இருக்குது, அதோட ரிசல்யூஷன் எவ்வளவு, இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணும்போது அந்த ஆர்ட்போர்டு மட்டும் உங்களுக்கு அவுட்புட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இதை வந்துட்டு புதுசாக ஒரு ஆர்ட்போர்டு க்ரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா ஷிஃப்ட் ஓ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வெளியில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஃபிட் டு செலக்ட் ஆர்ட், அதாவது நான் இங்கே நேம் கார்டுங்கிற ஒரு ஆர்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஆர்ட்டுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இந்த ஆர்ட்போர்டு போகணும் அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன் இப்படி கொடுக்கலாம். இல்லைனா இந்த ஆர்ட்போர்டு பேனலுக்குள்ளார வந்து கன்வெர்ட் டு ஆர்ட்போர்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்தது ஆப்ஜெக்டில் வந்து ஆர்ட்போர்ட்ஸ்குள்ளார ஃபிட் டு செலக்ட் ஆர்ட்போர்ட் கொடுத்தீங்கனாக்கா அந்த நேம் கார்டு நீங்கள் எவ்வளோ சைஸில் வச்சுருந்தீங்களோ அந்த இமேஜோட சைஸுக்கு அந்த ஆர்ட்போர்டு வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஆர்ட்போர்டை புதுசாக க்ரியேட் பண்ணுறது, ரீஅரேஞ்ச் பண்ணுறது. டெலீட் பண்ணுறதுனா ஜஸ்ட் சிம்பிள். நீங்கள் இதில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது ஷிஃப்ட் ஓ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆர்ட்போர்டு வேண்டான்னு டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் போய் ஒரு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு சிங்கிள் கிளிக் பண்ணாலே அந்த ஆர்ட்போர்டு வந்து செலெக்ஷனுக்கு வந்துடும். அப்புறம் டைரெக்டாக டெலீட் கொடுங்க. டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டெலீட் ஆகும். முடிச்சுட்டு அடுத்து டெலீட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதே மாதிரி டெலீட் கொடுத்துக்கிட்டே இருங்க. அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் எது இதில் இருக்குனாக்கா இந்த ஆர்ட்போர்டு பேனலுக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னாக்கா டெலீட் ஆர்ட்போர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் நிறைய ஆர்ட்போர்டு எடுத்து வச்சுருப்பீங்க, அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாது டெலீட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம இதிலே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, டெலீட் எம்டி ஆர்ட்போர்ட்ஸ்னு இருக்கும். பிளாங்காக ஏதாவது இருக்குது, ஒரு 10 பேஜஸ்க்கு நீங்கள் டிசைன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு 10 ஆர்ட்போர்டு எடுத்துருப்பீங்க, பட் உங்கள் கண்டென்ட் வந்து 8 பேஜஸ்க்குள்ளே முடிஞ்சு போச்சு, மீதி இருக்கிற 2 பேஜை டெலீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா தேவையில்லாத ஆர்ட்போர்டெல்லாம் டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஆப்ஜெக்ட் மெனு எல்லாம் கவர் பண்ணிட்டோம். இது வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் கிராஃபிக்ஸ், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு கீஇன் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது அதிகமாக நமக்கு தேவைப்படாது. மோஸ்ட்லி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து எக்ஸல், பவர் பாயிண்ட் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம அந்த ஆப்ஜெக்ட் மெனு எல்லாம் கவர் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம டைப்புங்கிற மெனுக்குள்ளார பார்ப்போம். நம்ம அடுத்த வீடியோவில் டைப் மெனுவை பற்றி பார்ப்போம். அடுத்து இன்னும் 2-3 மெனு தான் இருக்குது, பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் என்னால் மேற்கொண்டு வீடியோ கொடுக்கறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.